இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் இந்தியாவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் இந்தியாவில் பெரிய காரியம் செய்திடுவார். இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. வெள்ளத்தினாலும் அல்லவே, பறக்கிறவோ அல்லவே. சொல்லுங்க, வெள்ளத்தினாலும் அல்லவே, பறக்கிறவோ அல்லவே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் இந்தியாவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் இந்தியாவில் பெரிய காரியம் செய். தாய் மறந்தாலோ மறவாமல் எங்கள் தேசத்தை நினைத்தீரே. தாய் மறந்தாலோ மறவாமல் எல்லாரும் எங்கள் தேசத்தை நினைத்தீரே. வலக்கரத்தாலே தாங்கியே சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கியே சகாயம் செய்து உயர்த்திடுவார். சொல்லுங்க, இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சத்தத்தை உயர்த்தி, இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பாரத தேசம் மதுரமாகும், கொடிய வேதனைகள் அகன்றிடோ. பாரத தேசம் மதுரமாகும், கொடிய வேதனைகள் அகன்றிடும். நித்தமும் இந்தியாவை நல்வழி நடத்தி தேசத்தில் மகிமையை காண செய்வார். நித்தமும் இந்தியாவை நல்வழி நடத்தி தேசத்தில் மகிமையை காண செய்வார். இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் இந்தியாவில் பெரிய காரியம் செய்திடும். சேனையின் கர்த்தர் இந்தியாவில் பெரிய காரியம் செய்திடுவார். பாரத தேசம் யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். பாரத தேசம் யாவர் மீதோ உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார். இந்தியா இயேசுவுக்காய் எழும்பிடுமே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார். இந்தியா இயேசுவுக்காய் எழும்பிடுமே. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். நல்ல உற்சாகமாக நம்ம சொல்ற பாட்டு, நம்ம தேசம் அப்படி இருக்கணும்னு விரும்பி பாடுறோம். பைபிள் சொல்லு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் நம்மளை இந்திய தேசத்துல வச்சிருக்கிறார். ஆகவே இந்திய தேசத்துக்கு நாம் அப்படி சொல்றோம். இந்தியாவே பயப்படாத, கர்த்தர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லும்போது தேசத்தில் இருக்கிற நாமும் ஆஸ்வதிக்கப்படுறோம்.
ஆகவே ஏதோ விளையாட்டா பாடாம பாரத்தோடு ஒரு முறை பாட போறோம். ஏன்னா நமக்கு டைம் இல்லை. சோத்தரிக்கிறோம், நல்ல உற்சாகமாக சோதரம், நல்ல கரங்களை அசைத்து சோத்தரிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் சோதரம் இந்தியாவுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் நாம கர்த்தருக்கு முன்னாடி தேசத்தை உயர்த்துறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சோதரம் நல்ல உற்சாகமா நல்லா அசைத்து அதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கணும். நான் இந்திய தேசத்தில் இருக்கிற அந்த ரெஃபரன்ஸ் சும்மா இப்படி அசைக்கிறத போய் வெக்கப்பட்டுக்குன்னு கூச்சப்பட்டுக்குன்னா இருக்கக்கூடாது. அது நீங்கள் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் கூச்சப்படவே கூடாது. உங்களை விட அதிகமாக நான் ரிசர்வ் டைப் உள்ளவன். சோத்திரம், ரொம்ப யோசிப்பேன். ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது அந்த கூச்ச நாச்சலாம் இருக்கக்கூடாது. ஆமென். நீங்கள் யாரை வேணாலும் இருங்க, என்ன படித்து வேணாலும் இருங்க, என்ன வசதியானாலும் தேவ சமூகத்தில் நம்ம ஒன்றுமே கிடையாது. ஆமென். நம்ம ஆகவே எல்லாரும் சேர்ந்து தேங்க்யூ லார்ட் போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்படியே அசைங்க. சோத்திரம். இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சத்தத்தை உயர்த்தி. இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் இந்தியாவில் பெரிய காரியம் செய்திடுவா. சத்தத்தை உயர். சேனையின் கர்த்தர் இந்தியாவில் பெரிய காரியம் செய்திடுவா. இந்தியாவே, இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூ. பலத்தினாலும் அல்லவே, பரக்கிரமோ அல்லவே. க்ளோரி. பலத்தின் சோத்திரம் அல்லவே, பரக்கிரமோ அல்லவே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று அருளி. சத்தத்தை உயர்த்தி. இந்தியாவே பயப்படாது, மகிழ்ந்து களிக்கூ. சத்தத்தை உயர்த்துங்க. இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் இந்தியாவில் பெரிய காரியம் செய்திடு. ஆமென். சேனையின் கர்த்தர் இந்தியாவில் பெரிய காரியம் செய்திடு. ஆமென். தாய் மறந்தாலோ மறவாமல் எங்கள் தேசத்தை நினைத்தீரே. தாய் மறந்தாலோ மறவாமல் எங்கள் தேசத்தை நினைத்தீரே. வலக்கரத்தாலே தாங்கியே சகாயம் செய்து உயர்த்திடுவா. சொல்லுங்க. வலக்கரத்தாலே தாங்கியே சகாயம் செய்து உயர். இந்தியாவே, இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இந்தியாவே, இந்தியா பயப்படாதே, மகிழ்ந்து களி. சேனையின் கர்த்தர், சேனை உற்சாகமாக பெரிய காரியம். இந்தியா என்ற வார்த்தை சத்தமா. சேனையின் கர்த்தர் இந்தியாவில் பெரிய காரியம் செய்திடுவா. பாரத தேசம் மதுரமாகோ, கொடிய வேதனைகள் அகன்றிடு. சொல்லுங்க. பாரத தேசம் மதுரமாகோ, கொடிய வேதனைகள் அகன்றிடு. நித்தமும் இந்தியாவை நல்வழி நடத்தி தேசத்தில் மகிமையை காண செய்வா. நித்தமும் இந்தியாவை நல்வழி நடத்தி தேசத்தில் மகிமையை காண செய்வா. இந்தியாவே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் இந்தியாவில் பெரிய காரியம் செய்திடுவா. சேனையின் இந்தியாவில், இந்தியாவில்
பெரிய ஓ பாரத தேசம் யாவர் மீதோ உன்னத ஆவியை பொழியோ. லேலுயா. பாரத தேசம் யாவர் மீதோ உன்னத ஆவியை பொழியுவா. சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார் இந்தியா இயேசுவுக்காய் எழும்பிடுமே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார் இந்தியா இயேசுவுக்காய் எழும்பிடுமே. இந்தியாவே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. இந்தியாவே பயப்படாதே மகிழ்ந்து களி. எல்லாரும் சொல்லுங்க. சேனையின் கர்த்தர் சேனையின் இந்தியாவில் இந்தியாவில் பெரிய காரியம் செய்திடுவா. சேனையின் சேனையின் இந்தியாவில் இந்தியாவில் பெரிய காரியம் செய்திடுவா. அப்படியே கைகளை தட்டி ஆண்டவரை சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி எங்களை வைத்திருக்கிற இந்த இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த 76வது குடியரசு தினத்தில் எங்கள் தேசத்தை உமக்கு முன்னாக நிறுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேசத்தில் இருக்கிற 140 கோடி மக்களும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படி எங்கள் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற இந்தியர்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்தியாவில் இருக்கிற ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். எல்லா மதவாத சக்திகள் நொறுக்கப்படட்டும். எல்லா பஞ்சங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், யுத்தங்கள் மாறட்டும், நன்மை உண்டாகட்டும், சேம உண்டாகட்டும். எங்கள் தேசத்துக்கு நன்மை செய்வீராக ஆண்டவரே. அன்றைக்கு கானான் தேசத்தில் உம்முடைய கண்ணை நீர் வைப்பேன்னு சொன்னது போல இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எங்கள் தேசத்தின் மேல் உங்க கண்ணை வைங்க ஆண்டவரே. நடத்துங்க ஆண்டவரே. தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அவருடைய 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். கர்த்தருடைய கண்கள் உன்னை சந்தோஷமாய் பார்க்கிறது என்கிற இந்த வார்த்தை எவ்வளவு அழகானது, ஆழமானது பாருங்கள். இந்த காரியம் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த ஆண்டு நிறைவேற்றியே ஆக வேண்டும். அப்படி ஆண்டவருடைய கண்ணு நம்ம மேல வைக்கப்பட்டிருச்சுன்னா, சந்தோஷமா பார்க்கும்னா, அற்பமான நம்முடைய வாழ்க்கை அற்புதமா மாறும். செருபாபேல் அப்படி கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஆண்டவர் செருபாபேலை பார்த்து ரொம்ப மனமகிழ்ந்து சொல்லுகிறாரு, செருபாபேலே உனக்கு விரோதமா நிறைய பர்வதங்கள் எழும்பலாம். செருபாபேலே உனக்கு விரோதமாக நிறைய தடைகள் வரலாம். நீ செய்கிறத முடக்கி போட நிறைய பேர் எழும்பலாம். சோத்திரிக்கிறோம். ஆனால் என்னுடைய கண்ணு உன்னை சந்தோஷமாய் பார்க்கிறதுனால நீ தோல்வி அடைய போகிறது இல்லை, நீ செய்கிற காரியம் ஜெயம் அடைய போகிறது. என் கண் உன்னை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்ணு ஏன் செருபாபேலை சந்தோஷமா பார்க்கிறது என்கிறத குறித்து நம்ம போன வாரம் ஒரு சத்தியத்தை சிந்தித்தோம். போன வாரத்தின் சத்தியத்தை நம்ம இன்னைக்கு தொடர விரும்புகிறோம். எஸ்றா 2ஆம் அதிகாரம் 1 to 70 வரைக்கும் நான் போன வாரம் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். சோத்திரிக்கிறோம். அதிலே சோத்திரிக்கிறோம். 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்கு உள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு 2வது வசனம் திரும்பி வந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவதுன்னு அந்த அதிகாரம் முழுக்க ஒரு பெயர் பட்டியல் இருக்கிறத பார்க்கிறோம். எஸ்ராவில் இருக்கிற பெயர் பட்டியல் எதுனா சோத்திருக்கிற நாங்கள் எருசலேமுக்கு போகிறோம் என்று தங்களை அர்ப்பணித்தவருடைய பெயர்கள் எல்லாம்
சோத்திரம் பட்டியலாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றவர்கள் மட்டுமே பாபிலோனிலிருந்து எங்க வந்தாங்க? சோத்திரம் எருசலேமுக்கு வந்தார்கள். நான் சொல்லிட்டு சொன்னேன், அப்படி அந்த பெயர் பட்டியல் தயாரிக்கப்படும் பொழுது முதல் பெயரே செருபாபேல் பேர் தான் வருது. நீங்கள் அதனுடைய எஸ்ரா 2:3 பார்த்தீங்கன்னா செருபாபேல்லேருந்து தொடங்கி யோசுவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் வருதை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்னுடைய தியானம் என்னன்னா, அந்த பெயர் பட்டியல் யார் யார் போகிறா என்று சொல்லி அந்த பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்ட போது செருபாபேல் தன் கையை உயர்த்தி என் பேர் அதில் இடம்பெறணும்னு சொன்னான். நிறைய பேருடைய இஸ்ரவேலர்கள் பாபிலோன்ல நிறைய பேருடைய பெயர்கள் அந்த பட்டியலில் இடம்பெறல. அவர்கள் பாபிலோனிலே இருந்து விழுந்து போனார்கள். சோத்தரிக்கிறோம். ஆனால் நான் இந்த பாபிலோன்ல இருக்க மாட்டோம், நாங்கள் எருசலேமுக்கு வருவோம்னு அதில் சொன்னதில் செருபாபேல் சோத்திரம் முதன்மையானவன். ஆகவே கர்த்தருடைய கண் அவனை சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. நாம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய கண்ணு எருசலேமை நோக்கியே இருக்கணும். பரமக்கானான் எப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்தை நான் எப்போ போவேன், ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தை நான் என்னைக்கு போவேன்னு அதே எண்ணமா இருக்கிறவர்களா இருப்பில்லானால் கர்த்தருடைய கண்கள் உங்களை சந்தோஷமாய் பார். நிறைய பேர் இந்த உலகத்தை ரொம்ப ரசிக்க கூடாது, இந்த உலகத்தை ரொம்ப விரும்பக்கூடாது, இந்த உலகத்தை ரொம்ப நேசிக்க கூடாது. சோத்தரிக்கிறோம். இந்த உலகத்தை நாம் வெறுத்து இனி தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரலோக வாழ்வை நாம் எட்டி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் போன வாரமே சொன்னேன், புதிய எருசலேமாகிய சோத்தரிக்கிறோம் பரலோகத்துக்கு நீ போக வேண்டுமானால் ஆண்டவர் வைத்திருக்கிற ஜீவ புஸ்தகம் என்னும் பட்டியலில் உங்கள் பேர் என்ன செய்யப்பட வேண்டும்? இடம்பெற வேண்டும். உங்கள் பேர் இருக்கா என்பதை நான் போன வாரம் சொன்னேன். உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? பாஸ்டர், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் மனதார உங்களால் சொல்ல முடியுமா என்று யோசித்து பாருங்கள். நான் போன வாரம் நிறைய காரியங்களை நான் சொன்னேன். ஆனால் சோத்திரிக்கிறோம் அருமையானவர்களே, நான் போன வாரம் சொன்னேன், வெளிப்படுத்தல் 21:27 சொன்னேன், தீட்டும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் என்ன செய்யாது? பிரவேசிக்காது. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதில் என்ன செய்வார்கள்? பிரவேசிப்பார். அந்த புதிய எருசலேமுக்குள்ள சோத்திர பொய்யை நடப்பிக்கிறவர்கள், தீட்டு உள்ளவர்கள், அருவருப்பானவர்கள், உலகத்தை விரும்புறவங்க, உலகத்தை நாடுறவன் அதில் ஒன்றும் பிரவேசிக்காது. ஆனால் சோத்தரிக்கிறோம் அருமையான ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள்ல ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. என்ன சம்பவம்னா, எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் 21 23 வரைக்கும் நீங்க குறித்துக் கொள்வீர்களே ஆனால் அங்க ஒரு சம்பவம் வருது. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற போது வாசலை காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகஸ்வாரின் மேல கை போட வகை தேடினார்கள். சோத்திரிக்கிறோம். அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குது? இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததனால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால், கவனிக்கணும், மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அடுத்த வசனம் பாருங்க. அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் சோத்திரிக்கிற மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜாவின் சமூகத்தில் 4ஆம் புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டது? மொர்தெகாயின் பெயர் சோத்திரிக்கிறோம் அந்த ராஜாவினுடைய 4ஆகம புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டது? ரெஜிஸ்டர் அண்ட் he recorded. இது ஒரு நாள் நடந்துருச்சு. ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவர் என்ன பண்றாரு? அந்த 4ஆகம புஸ்தகம் சோத்திரிக்கிறோம் அந்த ராஜாங்க புஸ்தகத்தை எடுத்துட்டு வர சொல்றார். திடீர்னு எடுத்துட்டு வர சொல்றார். ராஜா அகாஸ்வேரு ராஜா உட்கார்ந்த அந்த 4ஆகம புஸ்தகம், அந்த ராஜாக்களுடைய அந்த பட்டியலின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது மொர்தெகாயினுடைய பேர் அதில் பார்க்கிறார். அப்பதான் பழைய நினைவுகள் அவருக்கு ஞாபகம் வருது. சோத்திரிக்கிறோம். நம்மளை 2 பேர் வர்மம் வைத்து கொன்று போட பார்த்தான். அதில் மொர்தெகாய் என்கிறவன் நம்ம என்ன செய்தான்? காப்பாற்றினான். அவன் பேர் அங்க வர்றதை பார்க்கிறார்.
பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு கேட்குறாரு, இந்த பெயர் எழுதப்பட்ட மொர்தெகாய்க்கு நாம் ஏதாவது நன்மை செய்தோமா என்றால் நன்மை ஒன்றும் செய்யல ராஜான்னு சொல்லப்பட்ட உடனே இந்த மீன் டைம்ல ஆமான் என்கிற ஒருவன் சோத்திரிக்கிறோம் இந்த மொர்தெகாயை தூக்கு மரத்தில் போடுறதுக்கு ஒரு பெரிய தூக்கு மரத்தை வீட்டில் செஞ்சு வச்சுட்டு ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக ராஜாவின் வாசலை வெயிட் பண்ணிட்டு நிற்கிறான். இப்போ உள்ளுக்குள்ள இன்னொன்னு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் அந்த ராஜாங்க புஸ்தகத்தில் மொர்தெகாயின் பேரை பார்த்துட்டு இந்த மனுஷனை நம்ம கனம் பண்ணணுமே அவர் யோசிக்கிறார். இது ஆமானுக்கு தெரியாது. ஆமான் அந்த நேரத்தில் மொர்தெகாயை தூக்கில் போடுவதற்கான விஷயங்களை பேசுறதுக்கு அவன் வெளியே நின்றுட்டு இருக்கான். ஆனா அந்த ராஜாங்க புஸ்தகத்தை மட்டும் ராஜா அன்னைக்கு படிக்கலன்னா ஆமானினுடைய எண்ணம் நிறைவேறி இருந்திருக்கும். பாருங்க ஆண்டவர் எப்படி நடத்துறாரு பாருங்க. அவனும் வாட்ஸ்அப்பில் நிற்கிற நீங்க பைபிள் வாசி பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கிளைமாக்ஸா இருக்கும். அவனும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு ஆமான் கதையை மொர்தெகாய் கதையை முடிக்கணும். ஏன்னா அன்னைக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன் ஆமான். அவன் எது சொன்னாலும் ராஜா கேட்பார். அந்த பொசிஷன்ல அவன் நிற்கிறான். அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு 50 முழம் தூக்கு மரம். அது ஏன் 50 முழம்? அதை தூக்கில் தொங்கின அந்த ஊரே பார்க்கும். அந்த ஹைட்டுக்கு அவன் செஞ்சுட்டு ரெடியா அவன் நிற்கிறான் ராஜா கிட்ட பேசுறதுக்கு. ஆனா ராஜா உள்ள ஒரு புஸ்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். யார்ப்பா வெளியே நிற்கிறது? ஆமான் உங்களை பார்க்கறது நிற்கிறார். உடனே ஆமான் உள்ள கூப்பிடுறார், வாங்க உள்ள சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறார் ராஜா. அவன் பேசுறதுக்கு முன்னாடி ராஜா எப்பா ராஜா கனம் பண்ணுகிற ஒரு மனிதனுக்கு என்ன செய்யப்படணும்னு கேட்கிறார். ஆமான் நினைக்கிறான், என்ன தவிர ராஜா வேற யாரும் என்ன செய்ய போறாரு, கனம் பண்ண போறாரு சொல்லி இவன் எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா போட்டான். ராஜா ஏறுகிற குதிரை, ராஜாவின் வஸ்திரம், சோத்திரம், அந்த ராஜாவை போல் அவன் நடத்தப்படணும், அவனுக்கு வாழ்த்து சொல்லணும். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் இவன் தான் தண்டோரம் அடிச்சுக்கிட்டே போகணும், ஊர நகர்வலம் வரணும் அப்படிலான்னு சொன்ன உடனே டக்குன்னு ராஜா சொல்றார், நீ சொன்னதில் ஒன்றும் குறையாமல் அதை மொர்தெகாய்க்கு செய்கின்றார். ஹல்லேலூயா. இவன் எதுக்கு உள்ள வர பார்த்தான்? மொர்தெகாயை தூக்கு மரத்துல போடுறதுக்காக உள்ள வர பார்த்தான். கட்சியில் பார்த்தா அவன்கிட்டயே பொறுப்பை கொடுக்கிறாரு. நீ எதெல்லாம் சொன்னியோ அதை எல்லாவற்றையும் யாருக்கு செய்ய? எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தூக்கில் போட வேண்டியவன் என்ன, இவனே உடுத்துறான், இவனே குதிரையில உட்கார வைக்கிறான், இவனே சொல்லிக்கிட்டு போறான் ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன். ராஜா சொன்னா மிஸ் பண்ண முடியாதுல்ல. சொல்லிட்டு வீட்டில் வேதனைக்கு துக்கமா ஓடி முகங்குப்புற விழுறான். அவ பொண்டாட்டி சொல்றான் அவனை பார்த்து, டேய் நீ மொர்தெகாய்க்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தாய், நீ தோல்வி தொடங்கிருச்சு உனக்குன்னு அவங்க மனைவி சொல்றா. அந்த சரித்திரம் எப்படி முடியுது? அவன் செஞ்ச தூக்கு மரத்தில் அவனே என்ன செஞ்சான்? ராஜா தொங்க விட்டான். தோத்திரம், அல்லேலூயா. நான் சொல்றேங்க, ராஜாங்க புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட மொர்தெகாய்க்கு அகாஸ்வேரு ராஜா இப்படி செய்வாரானால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற நல்ல கைகளை தட்டி, ஜீவ புஸ்தகத்திலே உன் கிரியைகள், நீ கர்த்தருக்காக செய்கிற காரியங்கள் ஆண்டவர் எண்ணும் பொழுது அந்த நாளிலே கர்த்தர் உனக்கு என்ன செய்வார் என்று பாருங்கள். அதை குறித்து நீங்கள் எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, ராஜா எப்படி கனம் பண்றார் பாருங்க. அதுல கூட அகாஸ்வேரு ராஜா அந்த தனக்கு 2ஆமானவனாக சோத்தரிக்கிறோம் ராஜா முதல்னா அடுத்த ஸ்தானத்தில் அவன் கனப்படுத்தப்படுகிறான். ஆனால் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதும் பொழுது இயேசு ராஜா உங்களை எப்படி கனம் பண்ணுவார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21 வசனம், நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிற எவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே உட்காரும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா. அகாஸ்வேரு ராஜா கூட தனக்கு செகண்டரியா தான் மொர்தெகாயை வச்சு அழகு பார்த்தான். ஆனா இயேசு ராஜா தன்னோடே தம் பக்கத்துல தான் உட்காருகிற அந்த சிங்காசனத்துல உட்கார வைப்பார். ஏன் உட்கார வைப்பாரு? இந்த உலகத்துல இருக்கும்போது என் பிள்ளை என்ன சேவிச்சிச்சு,
எனக்காக ஊழியம் செய்தது, என் வார்த்தையை கனம் பண்ணிட்டு, எனக்காக பாவத்தை அநியாயத்தை வெறுத்து இயேசுவே இயேசுவேன்னு என் பிள்ளை வாழ்ந்ததல்லவா, அதனால அவர் ஒரு நாள் வருவார். ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற உன் பெயரை பார்த்து, நீ ஆண்டவருக்கு செய்த கிரியைகளை பார்த்து, அவருடைய சிங்காசனத்தின் பக்கத்திலே உன்னையும் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரெண்டாவது பாயிண்ட் சொல்றேன். போன வாரம் நான் சொன்னேன், பாவம் மன்னிக்கப்பட்டவன், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் சொன்னேன். இன்றைக்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது சங்கீதம், அதன் 28வது வசனத்தை பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பெயரோடே அவர்கள் பெயர் எழுதப்படாதிருப்பதாக. வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர், இந்த அவர்கள்னா யாருன்னா ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துட்டு ஆண்டவரை சரியா தேடாதவங்க. சோத்திரம். அத சோத்திரம் சங்கீதக்காரன் கோடிடுகிறார். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக. அடுத்த வரி பாருங்க, நீதிமான்கள் பெயரோடே அவர்கள் பெயர் என்ன செய்யாதிருப்பதாக, எழுதப்படாதிருப்பதாக. அப்படின்னா இந்த வசனத்திலிருந்து நான் என்ன எடுக்கிறேன், நீதிமான்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. யாருடைய பெயர் எழுதப்படுதுங்க? நீதிமான்கள் பெயர். சபையார் சத்தமா சொல்லுங்க, நீதிமான்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. நீதிமானாய் அல்லாமல் இருக்கிறவர்கள் பெயர்கள் எழுதப்படாது, கிறுக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, கிறுக்கப்பட்டு போவதாக என்றால் அவர்கள் சாகட்டும் என்று அர்த்தம். கிறுக்கப்பட்டு அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் சாகட்டும். கிறுக்கப்பட்டு என்றால் பெயரை எடுத்துவிட்டு மரித்தோரிடம் சேர்ந்து விடும் என்று அதனுடைய அர்த்தம் இருக்குது. டீப்பான அர்த்தம். சோத்திரம். பெயர் இருந்தா ஜீவனுள்ள தேசத்துக்கு நீ போவ, பெயர் கிறுக்கப்பட்டா நரகம்தான், பாதாளம்தான், மரித்தோரிடத்துல போய் சேர வேண்டியதுதான், ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியதுதான். சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பெயர் சோத்தரிக்கிற கிறுக்கப்படக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. பைபிள் ஒரு உதாரணம் சொல்றேன். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுவது ஆசீர்வாதம். ஆனா ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் கிறுக்கப்படுவது பேர் ஆபத்தான ஒரு காரியம். அதான் விசுவாசி சொல்றேன், உங்க எழுதப்பட்ட பேர் கிறுக்கப்படாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க பேர் என் பேர் என்ன செய்யப்படக்கூடாதுங்க, கிறுக்கப்படக்கூடாது. நமக்கு எச்சரிப்பாக ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆண்டவர் தம்மோடு 12 அப்போஸ்தலரை வச்சிருந்தார். அவர்கள் எல்லாருடைய பெயரையும் அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருந்தார் என்று இயேசுவே சொல்றார். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த 12 பேரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக என்ன படுங்கள். அப்போ அந்த 12 பேருடைய பேர் எங்க எழுதப்பட்டிருக்கிறதுங்க? பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக இயேசு சொன்னார். கவனிக்கணும். எழுதப்படும் அப்படின்னு சொல்ல, எழுதப்பட்டிருக்கிறதுக்காக என்ன படுங்க, சந்தோஷப்படுங்க. நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை எவ்வளவு செய்றீங்க, உங்கள் மூலம் ஆத்துமாக்கள் எவ்வளவு ரட்சிக்கப்படுது, அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா உங்க சந்தோஷம் அது இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது தான். உங்க சந்தோஷம் என் பேரை கத்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, அதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீ என்ன படணும், சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்ற. அப்படியானால் அதில் யூதாஸின் பெயரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யூதாஸின் பெயர் எழுதப்பட்டது. ஆனால் அதற்கு பிற்காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யூதாஸ் அதற்கு பாத்திரவானாய் நடக்காததினால், அதற்கு தகுதி உள்ளவனாய் நடக்காததினால் எழுதப்பட்டவன் பேர் என்ன செய்யப்பட்டதுங்க? கவனிக்கணும். இயேசுவோடே கூட இருந்தவன். சபையில் இருக்கிறீங்க, இன்னைக்கு இருக்கிறீங்க, சந்தோஷம். நாளைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 1000 பிரச்சனை வரும், 1000 காரியம் வரும். ஆனால் என் பெயர் எதிலிருந்து மட்டும் நீக்கப்படக்கூடாது? ஜீவ புஸ்தகத்திலிருந்து.
நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 17 இருந்து 26 வரைக்கும் குறிச்சிங்க. அதில் 17 பாருங்க, யூதாசை குறித்து சொல்றாங்க. அன்னைக்கு மற்ற அப்போஸ்தலர்கள், அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு, சீசர்கள் மற்ற அப்போஸ்தலர்கள் யூதாசை பற்றி சொல்றாங்க, அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாக இருந்தான். ஆனா இப்ப இல்ல, இருந்தான், ஒரு காலத்தில் இருந்தான். ஆனா 18 வசனம், அநீதித்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாய் விழுந்து அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போயிற்று. இந்த வசனத்தை பார்த்து நான் கலங்கி இருக்கிறேன், அழுது இருக்கிறேன். 24ஆம் வசனத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் நான் சோதரிக்கிறேன். 24ஆம் வசனத்தை பாருங்க. யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியம். He lost the ministry. ஆண்டவர் வச்ச இடத்தை அவன் என்ன செய்தான்? இழந்து போனான். அவன் பெயர் கிறுக்கப்பட்டு போயிற்று. நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா அந்த இடத்துல மத்தியா என்கிற ஒருவனுடைய பெயர் எழுதப்பட்டதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் பெயரை எடுத்துட்டு இன்னொரு பெயரை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? ஜாயின் பண்றார். மத்தியா என்கிறவன் இயேசுவோடே இருந்து ஊழியம் செய்யல. ஆனால் யூதாஸ் யாரோட இருந்தான்? இயேசுவோட இருந்தான். அவனுக்கு முக்கிய பொறுப்பையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்திருந்தார்? எழுதியிருந்தார். ஆனால் இப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இல்லை? யூதாஸின் பெயர் இல்லை. இன்னைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, எழுதப்பட்டிருக்கிற உன் பெயர் கிறுக்கப்படாதபடிக்கு, எழுதப்பட்டிருக்கிற உன் பெயர் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படி, எழுதப்பட்டிருக்கிற உன் பெயர் என்றைக்கும் நிலை நிற்கும்படிக்கு கைகளை தட்டி ஒரு நிமிடம், ஆண்டவரே யூதாஸின் பெயர் கிறுக்கப்பட்டது போல, பால்கனியில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க நல்ல கை தட்டுங்க பிரதர், வாயை தரங்க பிரதர். இந்த ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனையில் வந்திருக்கிற நீ மௌனமா இருக்க கூடாது. நல்ல வாயை தொற. நீ சொல்ற சத்தம் இன்னொருத்தருக்கு உற்சாகத்தை உண்டாகட்டும். ஆண்டவரே எங்க பெயர் கிறுக்கப்படக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே எங்கள் பெயர் கிறுக்கப்படாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறுக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்க பெயர் இருக்கட்டும்பா. ஹல்லேலூயா. அப்படியானால் இரண்டாவது பாயிண்ட் என்ன? உங்கள் பெயர் கிறுக்கப்படாமல் உங்கள் பெயர் எழுதப்பட வேண்டுமானால் நீதிமானா இருக்க வேண்டும். அவர்கள் பெயர் நீதிமான்களோடு எழுதப்படாதிருப்பதாக என்ன அர்த்தம்? அப்ப நீதிமான்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அர்த்தம். கர்த்தருக்கு முன்னாக நாம் நீதிமான்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமான், righteous man. இந்த நீதிமான் என்கிற வார்த்தைக்கு மூல மொழியில டிக்காலோசிஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. DIKOLOSIS. இந்த டிக்காலோசிஸ் என்கிற இந்த வேர்டை பாருங்க, சோதரிக்கிறோம். இதுதான் மூல மொழியில வருது. இது புதிய ஏற்பாட்டில் 92 முறையும் பழைய ஏற்பாட்டில் 305 முறையும் இந்த நீதிமான் என்கிற பெயர் வருகிறதை பார்க்கலாம். நீங்கள் நீதிமானா இருந்தால் உங்கள் பெயர் என்ன செய்யப்படாது? கிறுக்கப்படாது. சோத்திரம். அல்லேலூயா. இப்ப நீதிமான்களா இருந்தா தான் உங்க பேர் எழுதப்படும். நான் வேகமா சொல்றேன். யார் நீதிமான்? நீதிமான் சொல்றமே, யார் நீதிமான்? நான் எப்படி நீதிமான் ஆக முடியும்? கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால் நான் நீதிமான் ஆக முடியும். என்னங்க? கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால். பவுல் இடத்துல சொல்வார், விசுவாசிகளாகிய நீதிமான்களுக்கு எழுதுகிறதாவது. ஒரு நிருபத்தில் எழுதுறார், நம்ம நீதிமானோட ஒரு பெரிய பெரிய மண்டபத்தில் பிரசவம் பண்ற, ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசவம் பண்ற ஒரு பெரிய ஊழியக்காரன் நீதிமான். அப்படி இல்லை, விசுவாசிகளாகிய நீதிமான்களுக்கு எழுதுகிறதாவது. விசுவாசத்தினால் நீதிமான். ரோமர் 4:5 சொல்லுது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்களாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால். எவ்வளவு தெளிவா வருது பாருங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியா எண்ணப்படும். ஆமென். அல்லேலூயா. என்ன பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க. ஒருவன் கிரியை செய்யாமலேயே
பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறது. நான் நீதிமானாக்கிறதுக்கு இமயமலை ஏறணும், பச்சை தண்ணியில் குளிக்கணும், முள்ளு படுக்கையில் படுக்கணும், சவுக்கை அடிச்சுக்கணும், சோத்திரம், கறி சாப்பாடெலாம் சாப்பிடாம வெறும் வெஜிடேரியனை மட்டும் சாப்பிட்றது, எச்சி முழுங்காமல் இருக்கிறது, தன் உடலை வருத்துறது அப்படின்னு போன நீ எந்த தான தர்மங்களை செய்கிறது, பணத்தை வாரி வாரி இறைக்கிறது, எந்த கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் என்ன வைக்கணுங்க? விசுவாசம் வைக்கிறோம். அவன் விசுவாசமே அவனை என்ன வாக்கும்? ரோமர் 3:24, ரோமர் 3:25, ரோமர் 3:28, ரோமர் 3:30, ரோமர் 3:31, 39 ஆகிய வசனத்தெல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம் என்கிற வசனங்கள் இங்கெல்லாம் வருகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. மற்ற மார்க்கங்கள் எல்லாம் மனிதன் நீதிமானாக்குவதற்கு ஏதாவது ஒரு நற்கிரியை செய்யணும். அவன் நற்கிரியெல்லாம் சாதாரணமா இருக்காது. ஒரு மனிதனால் நிறைவேற்ற முடியாத ஒரு நற்கிரியை அவன் செஞ்சான்தான் அவன் நீதிமானாக்க முடியும் என்று மற்ற மார்க்கங்கள் எல்லாம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு நம்மை நீதிமானாக்கிறதுக்காக சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பப்பட்டவராக இருக்கிறாரு. அவர் சிலுவையிலும் அவர் அடக்கத்திலும் அவர் உயிர்த்தெழுதலும் நிறைவேற்றின மீட்பை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் நீதிமான்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ ஒன்று பாடுபட வேண்டாம். உனக்காக அவர் பாடுபட்டார் என்றும், உனக்காக ரத்தம் சிந்தினார் என்றும், உன் பாவங்களுக்காக ஆணிகளால் கடவப்பட்டார் என்றும், உனக்காக குத்தப்பட்டார் என்றும், உனக்காக முள்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார் என்றும் நீ அழுது கலங்கி இயேசுவே இதை எனக்காக செய்தீர் என்று அந்த சிலுவைக்கு முன்னாக நின்று நீ மண்டியிட்டு இயேசுவே என்று சொல்லும் பொழுது அவரை விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் உன்னை நீதிமானாய் மாற்று. ஹல்லேலூயா. அதனால்தான் ரோமர் 4:6 சொல்லுகிறது, அந்தப்படி கிரியைகள் இல்லாமல், ப்ளீஸ் லிசன் தி வேர்ட், என்ன இல்லாமல்? கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிறது மனுஷனுடைய பாக்கியம். அது என்னங்க? பாக்கியமா பாக்கியம் இல்லையா? எல்லாம் சொல்லுங்க. கிரியையே இல்லாம தேவனால நான் நீதிமான் எண்ணப்படுகிறேன், ஆனால் அது பாக்கியம்னு சொல்றவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாக்கியம். ஏங்க, ஏதாவது பண்ணி ஒண்ணு கிடைச்சா நான் அதை செஞ்சா அது கொடுத்தாருன்னு சொல்ல, எதையுமே செய்யாம என்ன நீதிமான், என்ன பாவின்னா, ஊரடிச்சு உலையில கொட்டுறவன்னா, தெண்ட சோறுன்னா, இவன் மாடு மேய்க்கிறது கூட லாக்கி இல்லைன்றான். இப்படி ஊர் உலகத்தில் நமக்கு ஒவ்வொரு பேரை வச்சா, ஆனால் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் வந்து ஆண்டவரே எனக்காக எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னை நீதிமான் என்கிற அந்த வரிசையில் வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை தான் தீர்க்க தரிசனமாக தாவீது சொன்னார். சங்கீதம் 32:1-2 எவருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன். நான் எந்த கிரியுமே செய்யலங்க, எப்பாவங்களை அவர் மன்னித்தார். அது பாக்கியம்னு நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்படியே டி மேஜர், அது பாக்கியம் இல்லவா? ஒரு எம்பிஎஸ் சபையின் பாடல் உண்டு, சோத்திருக்கிறோம். ஆமா, பாக்கியனான் பாக்கியம் நான், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கியனால் பாக்கியனால், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே, என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. பாக்கியனால் பாக்கியனால், இயேசு என் பாவம் தீர்த்த நாள்.
சொல்லுங்க. பாக்கிய நாள் இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கிய நாள், பாக்கிய நாள் இயேசு என் பாவம் தீர்த்த நாள். அல்லேலூயா. அப்போ நான் எப்படி நீதிமானாக முடியும்? கிரியினால் அல்ல, சிலுவையில் அவர் எனக்கு செய்த எல்லா மீட்பின் கிரியைகளை நான் விசுவாசித்து, அவர் செய்த கிரிகள் எனக்காகத்தான் இயேசு செய்தார் என்று மனதார விசுவாசித்து வாயினால் அவர்களை அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பாத சோதரம் ஆயக்காரன் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சத்தமிட்டு அழுதான். வீட்டுக்கு போகும்போது நீதிமானானவனாய் வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. இரண்டாவது, கட்டளையின்படியே நடக்கிறவன் நீதிமான். கர்த்தர் என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ அந்த கட்டளையின்படி யார் நடக்கிறாரோ அவர்கள் என்னவாக முடியும்? அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நீ விசுவாசிக்கணும், அப்பதான் உன் பேர். இரண்டாவது, கட்டளைகளின்படி நடக்கிறது. எசேக்கியேல் 18:9 என்ன சொல்லுது பாருங்க. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனே நீதிமான். என் கட்டளையின்படி நடக்கிறவன் நீதிமான். ஊர் என்ன சொல்லுது? அரசியல்வாதி என்ன சொல்றான்? அம்மா என்ன சொல்றாங்க? அப்பா என்ன சொல்றான்? சொந்தக்காரன் என்ன சொல்றான்? அதன்படி நடக்கிறவர்கள் நீதிமான்கள் அல்ல. என் ஆண்டவர் என்ன எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதன்படி செய்வது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம். எதுக்கு அங்க வரோம்? அது கர்த்தருடைய கட்டளை. இட் இஸ் ஆர்டர், இட் இஸ் a commandment. அதுக்காக தான் சர்ச்சுக்கு வரோம். ஒரு சொந்தக்காரன் ஒரு பத்திரிக்கையை கொடுத்துட்டு, இன்னைக்கு என் வீட்டில் ஒரு கல்யாணம், இன்னொரு நாள் நீ சர்ச்சுக்கு போ, முதல்ல இங்கே வந்து பாருன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லணும்? நாங்கள் எந்த கட்டளையின்படி நடக்கிறவர்கள்? கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கிறவர்கள். என் சொந்தக்காரன் பந்தக்காரன் என்ன சொல்கிறான் அதல்ல, கர்த்தருடைய கட்டளை. யாத்திராகமம் 15:26 கட்டளையின்படி நடந்தால் உனக்கு வியாதி இல்லை. உபாகமம் 28:1 கட்டளையின்படி நடந்தால் நீ ஆஸ்வதிக்கப்படுவாய். சங்கீதம் 128:1 கட்டளையின்படி நடந்தால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம்னா கர்த்தருடைய கட்டளையின்படியே நடக்காது இருக்கிறது. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு வயதான தகப்பனும் வயதான தாயார் 2 பேரும் வயசானவங்க, அவங்க கடைசியாக ஜெபிக்க வராங்க. அப்போ குதர்க்கமான ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஆவி அப்போஸ்தலர் நாட்கள்லாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுதே ஆவியானவர் இறங்கினார்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் உங்கள் ஊழியத்தில் நடக்குதான்னு கேட்குது அந்த ஆயாவும் தாத்தாவும். தோத்திரம். நான் அப்போ என்னுடைய சபையாக இருந்தால் நல்ல விளக்கம் கொடுத்துருப்பேன். தோத்திரம். அந்த அம்மா வந்து அந்த வயதான தகப்பனை சொல்லிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வரோம், அப்படி பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் அப்படி வந்து ஆதி நாட்களில் இறங்கின மாதிரி இறங்குறாரா? நாங்கள் இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வரோம், நாங்கள் இன்னும் பரிசுத்தாவின் நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெறல, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பி நீ அந்த கேள்வி கேட்கணும். ஆனால் அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, ஆவி அப்போஸ்தலர் நாட்களில் சோதர வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுதே ஆவியானவர் என்ன செய்தார்? இறங்கினாரு. அப்படிலான்னு பைபிளை வாசிக்கிறோமே, அந்த மாதிரிலாம் உங்கள் ஊழியத்தை நடக்குதான்னு என்னை பார்த்து கேட்குறாங்க. இப்போ நான் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வசனத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க என்ன வசனத்தை கோடிட்டாங்க அப்படின்னா, கொர்நேலியு வீட்டில் பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணுறார். புறஜாதிகள் தான் அவங்க எல்லாரும். அப்படி பேதுரு பிரசங்கம் போது வசனத்தை கேட்ட யாவரின் மேலும் யார் வந்து இறங்கினது? ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று சொல்லப்படுது. ஆனால் எப்படிப்பட்ட கூட்டத்தில் ஆவியானவர் இறங்கினார் என்றதான விஷயம். அது என்ன விஷயம்? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இதை நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப அர்த்தமாக படிச்சிருக்க மாட்டீங்க. அதை பாருங்கள். அப்போஸ்தலர் 10:33 பாருங்கள். நீர் வந்தது நல்ல காரியம். பேதுரு யார் வீட்டுக்கு வராரு?
கொர்நேலி வீட்டுக்கு வராரு. கொர்நேலிவு சிநேகிதர்கள், நண்பர்கள் எல்லாரையும் வீட்டில் கூட்டி வச்சிருக்கிறாரு. பேதுரு உள்ளே வராரு. இப்போ அதுவும் பேதுரு வரும்போது அவர் எப்படி காலில் விழுந்து வெல்கம் பண்ணி உள்ளே அவர் கொண்டு வராரு. இப்போ பேதுரு உள்ள வர நல்லது வசந்த பாருங்க. நீர் வந்தது நல்ல காரியம். நல்ல கவனிங்க. தேவனால், கவனிங்க, தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் நாங்கள் கேட்கும்படிக்கு. ஐயா ஊழியரே, ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டு எங்களுக்கு பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கிறாரோ அந்த கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியும்படி கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் இறங்கினார் என்பதை மட்டும்தான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்தார் யார், எப்படிப்பட்டவர்கள்? அர்ப்பணிப்போடு உட்கார்ந்துருக்காங்க. சும்மா கதை பார்த்துக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு என்ன எப்பத்தான் இந்த பிரசங்கத்தை முடிப்பாரு, ரொம்ப நேரம் இழுக்கிறாரு, இப்படி பல எண்ணங்களில் உட்கார்க்கிற கூட்டம் அல்ல. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் யாவரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகம். அப்ப எப்போ ஆவியானவர் வந்து இறங்குறாருன்னா, இன்னைக்கு ஆவியானவர் என்ன கட்டளைகளை நமக்கு கொடுக்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற அந்த கூட்டமாய் இருப்பாயானால் இங்க மேல ஆவியானவர் வந்து என்ன செய்வார்? அந்த அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம இருக்கிறோமா? நான் இந்த வார்த்தையை சொன்னோன்னே அந்த ரெண்டு அந்த அம்மாவும் அந்த வயதான முகமே கருத்து போச்சு. அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. சோதரம். நான் சொன்னேன், நீங்க கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததுனாலே தான் நீங்கள் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீர்கள். ஆவியானவர் இறங்கி கொண்டு தான் இருக்கிறார், அபிஷேகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீ ஊழியக்காரனையும் சபையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர் கட்டளையிடுகிற கட்டளையின்படியெல்லாம் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறோம்னு கர்த்தருடைய சமூகத்தில் நீ என்னைக்கு கூடி வரீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பாருன்னு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விளக்கத்தை கேட்கக்கூடாது. அந்த கூட்டம் யார்? எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க. தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒரு ஊழியக்காரன் கிடைச்சா எப்படி இருக்கும் பாருங்க. அதே ஏற்கனவே அவங்க நெருப்புல இருக்கிறாங்க, ஃபுல்லா சரண்டராய் ஆயத்தமா. இதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த சனிக்கிழமை கூட்டம் ஆயத்த கூட்டம் அதுக்கு தான். உங்களை வந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு தான். அப்படியே சனிக்கிழமை திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு நீ இங்கே வந்து உன்னை சூடு ஏற்றுறதுக்குள்ளே ஆராதனை முடிஞ்சிருது. ஏற்கனவே இருக்கிற அந்த எண்ணம் இந்த எண்ணம் அந்த காரியம் இந்த காரியம் அதெல்லாம் கலைச்சு உன்னை அல்லேலியா சொல்ல வச்சு உன்னை ஆமேன்னு சொல்ல வச்சு உன்னை தேவ சமூகத்தை நிலைநிறுத்துறதுக்கே ஆராதனை முடிஞ்சிருச்சு. அப்புறம் எங்க ஆவி நிறைவு? ஒன்று பக்தி உள்ளவன் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே துதியும் சத்தத்தோடு வரணும். சர்ச்சுக்குள்ள வரும்போது சபைக்குள்ள வந்து ஆவிக்குள்ள ஆகிறது இல்லை. சபைக்கு வீட்டில இருந்து பிறப்படும் போதே ஆயத்தமா சோத்திரம் துதியுமா வரணும் உள்ள. அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்கிறார், நாங்கள் கூட்டத்தின் களிப்போடும் துதியோடு நடந்து போவோமே அப்படின்றார். அல்லேலூயா. அப்படி வரும்பொழுது அதான் கட்டளைகளின்படி நடக்கிறவங்களை கர்த்தர் அனாயின் பண்றாரு, நீதிமானாக்குறார். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றேன், நீங்க நீதிமான் எப்ப ஆகிறீங்கன்னா சபையின் ஐக்கியத்தினால் நீங்கள் நீதிமான்களாக முடியும். சபையில் ஐக்கியம் கவனிக்கணும். சபையில் எவ்வளவு ஐக்கியம் வச்சிருக்கோம் ரொம்ப முக்கியம். சங்கீதம் 1:5 சொல்லுது, பாவிகள் நீதிமான்களின் சபையில் என்ன செய்வதில்லை. அப்போ நீதிமான்கள் சபை, நீதிமான்களின் சபையில் யார் நிலைச்சு நிற்க மாட்டாங்க? பாவி, துன்மார்க்கர், பரிகாசக்காரன், இவன் அந்த சபையில நிலைக்க மாட்டான். சபைக்கு வரது பெருசல்ல, சபையில் நிலைத்திருப்பது, சபையின் ஐக்கியத்தில் இருப்பது. சபையின் ஐக்கியம் தான் ஒரு மனுஷனை நீதிமானா மாத்தோம். சர்ச்சை என்பது உங்களுடைய என்னுடைய கண்டுபிடிப்பு கிடையாதுங்க.
சபை என்பது கர்த்தர் கட்டினது. சபை என்பது தேவனுடைய சுய ரத்தம். சபை என்பது அவருடைய சிலுவை பாடுகளில் இருந்து சோத்திர பிரசவித்தது தான் சபை. ஞாயிறுதோறும் ஆராதனை, புதன்கிழமையில வேத பாடம், வெள்ளிக்கிழமையில உபவாச ஜெபம், சனிக்கிழமையில காத்திருப்பு கூட்டு, இப்படி நடக்கிற கூட்டத்தில் நல்ல ஐக்கியப்படும் போதுதான் நீங்க என்னவா மாற முடியும் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் வாயை திறக்காதீங்க. கோழிக்கொட்டை வந்துடும், டக்குன்னு அந்த நேரத்தில் வந்துடும் உங்களுக்கு வாயில. ஐக்கியப்படணும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறார். அங்கே அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி, அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து காணப்பட்டு அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேச துவங்கினார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி சபையானது நீதிமான் கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நீதிமான் கூட்டத்தில் நிரந்தரமாய் தங்கியிருப்போர் நீதிமான்களாகிறார். சபையின் ஆராதனைக்கு வந்து சத்தியத்தை படித்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களாகிறார்கள். சபையினுடைய ஐக்கியத்தை புறக்கணித்து சபைக்கு வெளியே ஓடுகிறவர்கள் தங்களை நீதிமான் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் பாவிகள் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஏனென்றால் சபையில் நிலைத்திருக்கிறவர்கள் தான் யாருங்க? நீதிமான். ஒரு ஆத்திரம், ஒரு கோபம், ஒரு சர்ச்சை விட்டு நின்னுறது இல்லைங்க. சபையில நிலைத்திருக்கணும். நம்ம வீட்டில் கூட தான் பிரச்சனை வருது. நம்ம வீட்டில் சண்டை வரல, மனைவிக்கும் புருஷனுக்கு கருத்து வேறுபாடு வரல, பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கும் கருத்து வேறுபாடு வரல. ஏன் தான் இந்த ஆளை கட்டின, ஏன் தான் இந்த பொண்ணை கட்டின, ஏன் தான் இவங்களுக்கு போய் பிறந்தன்னு எவ்வளவு ஊழல் நம்ம குடும்பத்தில் இருக்குதுங்க. ஆனால் எல்லாத்தையும் மூடி மறைச்சு குடும்பம் ஓடிட்டா குடும்பம் கிடையாதுன்னு சொல்லி ஒருவருக்கு ஒரு மன்னித்து விட்டு கொடுத்து அப்படி போனதானே குடும்பமாக இருக்கிறோம். பிரிஞ்சா எப்பயோ நம்ம குடும்பம் செதறி இருக்கணுமே. அப்படி போனா 4 பேர் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன சொல்லுவான்? இந்த பார் பிள்ளைங்களை வழக்கம் போயிட்டான் பார், இந்த அவங்க ஆத்தா போயிட்டா பார், இந்த பிள்ளை போயிட்டான் பார். குடும்பத்தை கேவலமா சொல்ல மாட்டாங்க. அந்த கேவலத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் நாம் மறைத்து வெளியே சொல்லாம குடும்பம் நடத்துறதா குடும்பம் இல்லையா? இந்த மாதிரி தான் சபையில் நிறைய விஷயங்கள் வரலாம், ஆனால் அது நடுவில் நிலைச்சு நிற்கிறவங்க தான் நீதிமான். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட சபையில நீதிமான்களா இருக்கிறவங்க தான் கர்த்தருடைய வருகைக்கு போவது. அப்படி சபையில நிலைத்து இருக்க முடியாம ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க பிரிஞ்சு போகிறவங்க தேவனுடைய சபை வருகையில போவது கடினம். அப்படி இருக்க சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் எப்படி பரிசுத்தவான்? சபைக்குள்ள இருக்கிறவங்களே சபையிலே நீதிமான்களா இருப்பவங்களே பரலோகத்து போவது கடினம்னு பைபிள்ல இருக்குது. ஏனென்றால் 1 பேதுரு 4:18 சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவன பாவி எங்கே போய் நிற்பான். அல்லேலூயா. நீதிமானே நிற்பதரிதுண்டானால் ஓ பாவியே நீ எங்கே போய் நிற்பாய். அப்புறம் என்ன வரி? அதுக்கு அடுத்த வரி என்னது தெரியாது. திடீர்னு கேட்டான், எனக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. அவன் இப்போதான் தூக்கத்தை திரும்பி என்னது அப்படின்னு அல்லேலூயா. ஆர்கன் போடுறது தான் இருக்கிற வழியா. அடுத்து தூக்கி விட வேணாம், போகிற பாஸ்டரை காப்பாற்ற வேண்டாம். தோத்திரம் சொல்லிட்டார் பாருங்க. நீதிமானே நிற்பதரிதுண்டானால் ஓ பாவியே நீ எங்கே போய் நிற்பாய். நீதிமானே நிற்பதரிதுண்டானால் ஓ பாவியே நீ எங்கே போய் நிற்பாய். நீதிபரர் இயேசு வருகின்றார், உன்னை நேசக்கரம் காட்டி அழைக்கின்றார். நீதிபரர் இயேசு வருகின்றார், உன்னை நேசக்கரம் காட்டி அழைக்கின்றார். இப்போ வா 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 இயேசு வந்தை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. நீதிமானே நிற்பதரிதுண்டானால் ஓ பாவியே நீ எங்கே போய் நிற்பா. சொல்லுங்க.
நீதிமானே நிற்பதாரி துண்டானா. ஓ பாவியே நீ எங்கே போ நிற்பாய், நீதிபரர் இயேசு அழைக்கின்றார், உன்னை நேசக்கரம் காட்டி அழைக்கின்றார். நீதிபரர் இயேசு வருகின்றார், உன்னை நேசக்கரம் காட்டி அழைக்கின்றார். இப்போ வா 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 இயேசு அண்டை வா. சத்தமா உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை. 10 அடுக்கு மாளிகையில் வாழ்ந்தாலும் நீ 8 அடுக்குழிக்கு தானே போவா. 10 அடுக்கு மாளிகையில் வாழ்ந்தாலும் நீ 8 அடுக்குழிக்கு தானே போவாய். நாற்றம் எடுத்த சரீரத்திற்கு ஐயா 4 முழம் துண்டுதானே மிச்சம். நாற்றம் எடுத்த சரீரத்திற்கு ஐயா 4 முழம் துண்டு தானே மிச்சம். இப்போ வா 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 இயேசு அண்டை வா. உன் இதயத்தை அல்லேலூயா அவரிடம் தா. அல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில நிலைத்திருக்கிறது டைமில் 4வது குறிப்பு, தேவனை பற்றும் அறிவு உன்னை நீதிமானாக்க முடியும். அவரை இன்னும் அறியணும். அதுதான் சர்ச்சுக்கு வரணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்றது நீதிமான் கிடையாதுங்க. தேவனை பற்றி அறியணும். அதுதான் சோத்திருக்கிறோம். ஏசாயா 53:11 சொல்லுது, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். யாரெல்லாம் இயேசுவை அறிகிறாங்களோ, நான் இன்னும் இயேசுவை அறிகிறனால தான் பவுல் சொல்லுகிறார், இன்னும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இன்னும் அவர் அறியணும். நீதிமானாக்கப்படுவதற்கு நீதியின் அதிபதியாகிய கர்த்தராகிய இயேசுவின் அறிவினால் நாம் என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படும். சிலுவை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் போன்ற ஆண்டவருடைய மீட்பை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அறிவு தான் நம்மளை நீதிமான்களாய் வாழ வைக்கும். மனித நீதி என்பது மிக குறைவானது. தேவ நீதி என்பது நம்முடைய புத்திக்கு எட்டாதது. அந்த உயர்ந்த உன்னதமான நீதியை நாம் அறியணும். அதுக்கு தான் ஆண்டவருடைய சபைக்கு வரணும். நான் இன்னும் அறியணும் ஆண்டவரே, நீங்கள் அறியாத பைபிள் சொல்ல, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை என்னவாக்கும்? விடுதலையாக்கும். பைபிளில் ரெண்டு விதமான ஆட்கள் சபையில் இருக்கிறாங்க. பைபிளில் சொல்லுது, ஒன்று விசுவாசிகளுக்கும் சத்தியத்தை அறிந்தவர்களுக்கும் எழுதுகிறதாவது. பவுல் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நான் விசுவாசிகளுக்கும் சத்தியத்தை அறிந்தவர்களுக்கும் எழுதுகிறேன்றார். அப்போது சபையில் விசுவாசிகள் இந்த கேட்டகரி இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க சத்தியத்தை அறிந்தவர்கள். அப்போது அறிய தான் நம்ம என்னவாக முடியும்? என் ஜன அறிவில்லாமைனால் என்ன ஆகுறாங்க? சங்காரமாகறாங்க. எதை குறிச்சோ அறிகிறோம். தேவன் அறிகிறோமா? அவரை குறித்து நாலேஜ் இருக்கா உங்களுக்கு? அந்த நாலேஜ் தான் உங்களை ரைச்சஸ் என்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. டைம் இல்லை. 5வது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம ஆவியினால் நீதிமான்கள் ஆகிறோம். 5வது பாயிண்ட் எதுங்க? பரிசுத்த ஆவியினால். நல்லா, அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நல்ல ஆவியில நிறைந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமென் என்ன சொல்லுங்க? ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். நான் கடந்த நாட்களில் ஒரு பாடல், பழைய பாடல், அது சோத்திரிக்கிறோம். அந்த பாட்டு திடீர்னு ஞாபகம் வந்து, ஒரு ஆங்கில பாடல் சோத்திரிக்கும். Holy Ghost fire, fire fall on me. Holy Ghost fire, fire fall on me. I got days of Pentecost, fire fall on me. I got days of Pentecost, fire fall on me. Holy Ghost fire, fire fall on me.
பாருங்க, பரிசுத்தாவியின் அக்கினி அக்கினியாய் மாற்றும். சோத்தரிக்கிறோம். அந்த மாதிரி தெரியல, அந்த பாடலை நான் சோதரி இந்த போட வாரமெல்லாம் அந்த அந்த வார்த்தைகள் எனக்குள்ள திரும்ப திரும்ப வந்துச்சு. ஹோலி கோஸ்ட் ஃபயர், ஃபயர் ஃபால் ஆன் மீ. சோத்தரிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில், பெந்தேகோஸ்தே நாட்களில் விழுந்த அதே அக்கினியின் ஆவியானவர் இந்த நாட்கள் எங்கள் மேல விழணும். சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண கிறிஸ்தவங்களா இருந்தா முடியாதுங்க. நல்ல ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவள் உட்கார்ந்து வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொரு மேலும் காணப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியினாலே நீதிமான் உள்ளவர் என்று என்ன செய்யப்பட்டார்? விளங்கப்பட்டார். ஆவியினாலே அவர் நீதிமான், நீதி உள்ளவர் என்று என்ன செய்யப்பட்டார்? விளங்கப்பட்டார். பரிசுத்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆனால் ஆவியிலே அவர் நீதி உள்ளவர் என்று என்ன செய்யப்பட்டார்? பேதுரு, அந்த பிலாத்தின் மனைவி கூட சொன்னார், அவர் ஒரு நீதிமான். அவரை விழாவில் குத்தின ஒரு போர் சேவன் சொன்னான், நீதிபரர்னு சொன்னான். அல்லேலூயா. லூக்கா 1:35, இயேசு பிறந்ததே பரிசுத்த ஆவியினால் தான். மத்தேயு 3:17-18, இயேசு ஞானஸ்நானம் எடுத்த போது பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டார். மத்தேயு 4:1, இயேசு உபவாச ஜெபத்திற்கு பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டார். யோவான் 3:14, இயேசு பிரசங்கித்த போதெல்லாம் ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகளையே பேசினார். லூக்கா 4:18, இயேசு ஓய்வு நாள் ஆராதனையில் ஆவியில நிறைந்திருந்தார். ஓய்வு நாள் ஆராதனை சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று அவர் சொன்னார். அப்போஸ்தலர் 10:38, இயேசு பிசாசை துரத்தும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் இதை துரத்தினார். எபிரேயர் 9:14 சொல்லுது, இயேசு சிலுவைக்கு போகும்போது பாடுபடும் போதும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அந்த சிலுவை பாடுகளை பட்டார். ரோமர் 8:11 சொல்லுகிறது, இயேசு உயிர்த்தெழுந்த போது பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையினாலே உயிர்த்தெழுந்தார். இப்படி அவர் பிறந்ததிலிருந்து அவர் உயிர்த்தெழுதல் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற அந்த இன்டிமெசி, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருந்த அந்த உறவை நீங்க பாருங்க. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தாலும் நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்கள் போராயுதங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அவைகள் ஆவியானவருடைய பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தாலும் நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க. அப்போ ஆவியானவரால் நீதிமானாக முடியும். அவரை பற்றி அறிவு நம்மை நீதிமானாக்கும். சபையின் ஐக்கியம் நம்மளை என்னவாக்கும்? நீதிமானாக்கும். கட்டளை நீதிமானாக்கும். விசுவாசம் நம்மளை என்னவாக்கும்? நீதிமான்களாக்கும். நீதிமான்களின் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். அவங்க தான் அந்த எருசலேமுக்கு போக முடியும். செருபாபேலின் பெயர் எழுதப்பட்டது போல நம்முடைய பெயர் எழுதப்படுமானால் அவருடைய கண்கள் நம்மை சந்தோஷமாய்ப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சோத்தரிக்கிறோம். நாட்களில் நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜி மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய். ஓ, என் வாழ்வின் ஆமென் வாழ்வதுதான் சர்வ வல்லவர். சாவை வென்றவர் அல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆமென். ஆஹா.
சர்வ வல்லவர், சாவை வென்றவர், சர்வ வல்லவர், சாவை வென்றவர், மணவாளன். ஓ ஹா ஹா ஹா, இது சோத்ரோ, இது ஆஹா, இது அல்லேலூயா. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கோ பறை சாற்றிடுவே, சொல்லிடுவே, உலகமெங்கோ பறை சாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, வந்திடுவார் லோரே சீக்கிரமாய். சர்வ வல்லவர் என் சாவை வென்றவர் என், ஓ சர்வ வல்லவர் என் ஷகபத ரபதுர். பரலோகத்தில் எனது பெயர் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் என் இயேசு. என் வாழ்வி நோக்கமெல்லாம் சோத்ராஜ் ஆமே, என் வாழ்வி நோக்கமெல்லாம் வாழ்வதுதான் சர்வ வல்லவர். லோரி ஆமே, சர்வ வல்லவர் சோத்ரோ, சர்வ வல்லவர் சொல்லமானார், சாவை வென்றவர். ஓ சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மை தானே, அவே ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் தேவனானா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் மனம். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்களின் பெயரோடு அவர்கள் பெயர் எழுதப்படாமல் போவதாக என்கிற ஆளா நம்ம இருக்கக்கூடாது. நீதிமான்களின் பெயரோடே நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும். நீதிமான்களின் பெயரோடே நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டுமானால் அவரை விசுவாசிக்கிறவர்களாய், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், சபையிலே ஐக்கியப்படுகிறவர்களாய், அவரை அறிகிறவர்களாய், ஆவியிலே நிறைகிறவர்களாக இந்த அனுபவம் தான் நம்மளை நடத்தும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறப்பா, எங்கள் பெயர் நீதிமானின் பெயரோடு எழுதப்பட்டிருப்பதாக. எங்களுடைய ஆசீர்வாதம் நீதிமானின் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீதிமானுக்கு கூடாரமாய், நீதிமான்களின் வீடாக எங்களுடைய வீடு இருக்கட்டும். ஆண்டவரே சோத்திர, அந்த நீதிமானின் அனுபவங்கள் 5 பார்த்தோம். அந்த அனுபவங்களை எங்களுக்கு தாரும். இந்த வாரம் முழுக்க இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளை நடத்தட்டும், ஆதரிக்கட்டும், ஆஸ்வதிக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்று இன்று சதா நாட்களில் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. கைகளை வைத்து சத்தமாய் சொல்லுங்க, மாரநாதா. சத்தமா 3 முறை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி,
கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பெயர் நீதிமான்களின் பெயரோடு எழுதப்பட்டு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.